வணக்கம் நண்பர்களே, இது பிரென்ஸ்டெக் உங்களின் தமிழ் நண்பன். இந்த வீடியோவில் உங்களுடைய ஏடிஎம் கார்டு, அதாவது கிரெடிட் அல்லது டெபிட் கார்டை லாக் செய்து உங்களுக்கு தேவைப்படும் சமயங்களில் மட்டும் அன்லாக் செய்து உபயோகிப்பது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுடைய ஏடிஎம் கார்டின் பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். சிலருக்கு தங்களுடைய நெருக்கமானவர்களுக்கும் தெரிந்திருக்கலாம். சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் உங்களுடைய ஏடிஎம் கார்டு உங்களுடைய நெருக்கமானவர்களின் மூலம் தவறாக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது சிலர் தங்களுடைய ஏடிஎம் கார்டின் பாஸ்வேர்டை ஏடிஎம் கார்டு மேலே எழுதி வச்சிருப்பாங்க. அதன் மூலியமாக உங்களுடைய ஏடிஎம் கார்டு தொலைந்து போகிற சூழ்நிலை ஏற்பட்டால் கூட தவறாக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துற மூலமாக உங்களுடைய ஏடிஎம் கார்டை நீங்கள் லாக் செய்து கொள்ளலாம். நீங்கள் லாக் செய்து வைத்திருக்கும் நேரம் வரைக்கும் உங்களுடைய ஏடிஎம் கார்டு ஏடிஎம்ல வேலை செய்யாது. ஸோ நீங்கள் அதை அன்லாக் செய்யும் பொழுது தான் உங்களுடைய பணம் பரிமாற்றங்கள் நீங்கள் ஏடிஎம் கார்டில் எடுத்துக்கொள்ள முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை நீங்கள் இன்டர்நெட் மூலியமாக உங்களுடைய மொபைலில் இருந்தோ அல்லது பிசி கணினி வழியாகவோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்பு தான் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொருவரும் வேறு வேறு வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருப்போம். நான் என்னுடைய அக்கௌண்ட் கனரா வங்கியில் வச்சுருக்கிறேன். நீங்கள் எஸ்பிஐ வங்கியிலையோ அல்லது HDFC வங்கியோ வச்சுருக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கியில் வைத்திருக்கலாம். இதனுடைய ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான், ஆனால் அதனுடைய மெத்தட்ஸ் மட்டும் மாறுபடும். அதுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், இன்டர்நெட் பேங்கிங்கில் உள்ள சில விஷயங்கள் மட்டும் மாறுபடும். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை லாக் பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பிளாக்கிங். அதாவது டெம்பரவரி லாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்ம லாக் செய்து அன்லாக் செய்து யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இரண்டாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பிளாக்கிங் அல்லது ஹாட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இந்த மெத்தடை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கார்டு தொலைந்து போகும் சமயத்தில் மட்டும் நீங்கள் பெர்மனன்ட் பிளாக்கிங், அதாவது அந்த கார்டை செயலிழக்க வைப்பாங்க, அந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மெத்தட் டெம்பரவரி லாக்கிங், அதாவது குறைந்த காலத்திற்கு லாக் செய்து அன்லாக் செய்வதற்கான வசதியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுடைய புரிதலுக்காக 3 விதமான வங்கிகள் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். முதல் வங்கி கனரா வங்கி, இரண்டாவது SBI, மூன்றாவது ICICI வங்கி. ஸோ இந்த 3 வங்கி ப்ராசஸை போல தான் எல்லா வங்கிக்குமே ப்ராசஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் மட்டும் தான் மாறுபடும். ஸோ உங்களுடைய வங்கிக்கான அப்ளிகேஷன் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருக்கவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் இதை லாக் செய்து கொள்ளலாம். SBI வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க தங்களுடைய மொபைலில் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் 2 பிளாட்ஃபார்ம்லையுமே இந்த அப்ளிகேஷன் கிடைக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு SBI குயிக் அப்படின்னு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இது போன்ற ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வரும். இதில் செகண்ட் ஆப்ஷனாக ஏடிஎம் கம் டெபிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 3 ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் ஏடிஎம் கார்டு ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டெம்பரவரியாக ஏடிஎம் கார்டை லாக் பண்ணுறதுக்கும் அன்லாக் பண்ணுறதுக்குமான ப்ரொசீஜர். ஸோ இதில் உங்களுடைய ஏடிஎம் கார்டோட கடைசி 4 இலக்கங்களை மேலே கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் என்னென்ன இதெல்லாம் ஆஃப் பண்ணணும், அதாவது ஏடிஎம், பாயிண்ட் ஆஃப் சேல், இ-காமர்ஸ் சைட்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஏடிஎம் ஆஃப் பண்ண நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். பாயிண்ட் ஆஃப் சேலில் யூஸ் பண்ணுறதை தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை லாக் பண்ணிக்கலாம். அதே போல் இ-காமர்ஸ் சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதை தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் லாக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு யூசேஜ் அடிஷ்னலாக இன்டர்நேஷ்னலில் நீங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறதுக்கும் மற்றும் டொமஸ்டிக்லேயே யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைலில் நீங்கள் SBIயில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த சிம் கார்டு இருக்க வேண்டியது அவசியம். ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சிம் கார்டு உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். மேலும் நீங்கள் பணம் எடுக்க வேண்டிய சமயங்களில் நீங்கள் அதை திரும்ப அதை ஏடிஎம் கார்டை ஆன் பண்ண வேண்டும். ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்மில் பணம் வராது. ஸோ அதே போல் நீங்கள் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், நான் முன்னே சொன்ன மாதிரியே ஏடிஎம் கார்டு பிளாக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஆப்ஷன் எப்போ செலக்ட் பண்ணணும்னா, உங்களுடைய கார்டு தொலைந்து போய்விட்டால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் தவறுதலாக ஏடிஎம் கார்டு பிளாக்கிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு செயலிழந்து விடும். நீங்கள் புது கார்டு தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏடிஎம் கார்டு ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு இருக்க ஆப்ஷனை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பணம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலேயே
நீங்கள் உங்களுடைய ஃபோனை கொண்டு போக மறந்துட்டீங்க அல்லது உங்களுடைய ஃபோனில் நெட்வொர்க் இல்லை, அந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் பிசி மூலியமாகவோ அல்லது லேப்டாப் மூலமாகவோ உங்களுடைய எஸ்பிஐக்கான அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கார்டை வந்து அன்லாக் செய்து கொள்ளலாம். அதற்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எஸ்பிஐ வங்கிக்கான இன்டர்நெட் பேங்கிங்கில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இ சர்வீசஸ் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏடிஎம் கார்டு சர்வீசஸ்ன்ற ஆப்ஷன் கீழே நீங்கள் இந்த கார்டை வந்து அன்லாக் செய்து கொண்டு பயன்படுத்திக்கலாம். கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க தங்களுடைய மொபைலில் கனரா எம்சர்வ் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது. ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய 13 இலக்க கனரா பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் மற்றும் உங்களுடைய ரிஜிஸ்டர் செய்த மொபைல் நம்பரும் இதில் கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ரெண்டு காலத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இது ஓப்பன் ஆகும். மேலும் உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுறதுக்கு, அதாவது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 இலக்கமான ஒரு பின் வந்து இதில் செட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அந்த பின்னை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேமில் இருக்கக்கூடிய உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு வந்து இதை வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு டெபிட் கார்டு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒன்று மட்டும் வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப்னு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹாட் லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஹாட் லிஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக வந்து பிளாக் ஆகிடும். ஸோ நீங்கள் டெம்பரவரியாக லாக் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கார்டு லாக் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை எப்போ பணம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பண பரிவர்த்தனை செய்தால் போதுமானது. ஸோ இது வந்து கனரா பேங்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஐசிஐசிஐ வங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது iMobile by ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்ற அப்ளிகேஷன். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இது போன்ற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய ஓடிபிலாம் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது போன்ற ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் எல்லாமே அதில் வந்து தெரிஞ்சிட்ருக்கும். அதில் ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மேனேஜ் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த மேனேஜ் கார்டு ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டோட லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அதில் என்ன பேலன்ஸ் இருக்குது அது எல்லாமே வரும். ஸோ அந்த ஆப்ஷனில் சைடில் மேனேஜ் கார்டு அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிரான்சாக்ஷன் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதில் ஏடிஎம் வித்ட்ரால் அப்படின்னு இருக்கிறது ஆனில் இருக்கும். ஸோ இந்த ஆனில் இருக்கும்போது நீங்கள் பணம் எடுத்துக்கொள்ளலாம். அதை நீங்கள் ஆஃபில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் கார்டில் யூஸ் பண்ணும்போது ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகாது. ஸோ ரெண்டாவது வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது பொருள் வாங்கும்போது நீங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஆனில் வச்சுக்கலாம். ஸோ அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் தான் வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம 3 பேங்க்குக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து 3 பேங்க்குக்கு இல்லை, எல்லா பேங்க்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் இது போன்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் மேனேஜ் யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் மேனேஜ் ஆன்லைன் யூசேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஆன் பண்ணுறது ஆப்ஷனும் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதே போல் உங்களுடைய வங்கி கணக்கு எந்த பேங்க்கில் இருக்குதோ அந்த பேங்க்குக்கான அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் செய்து அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.